21ஆம் ஆண்டு புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த வருடத்திலே உங்களுடைய கல்வி பயணங்கள் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த முதலாவது செயலமர்வை கன்னி செயலமர்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதுவரையில 28 கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் படிப்படியாக இணைந்து கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. கற்ற சமூகமாகிய நாம் எமது சமூகத்திற்கு தொடர்ச்சியாக கல்வி கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நான் புது வருடத்தில் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டீச் எஜுகேஷன் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை ஆரம்பித்து குழுமத்தினூடாக பல்வேறு காரியங்களை செய்யலாம் என்று யோசித்ததன் பயனாக ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே இணையக்கூடிய 257 பேர், மொத்தமாக 257 பேர் தான் இணையலாம். அந்த 257 பேர்ல ஒரு ஆளுக்கு மாத்திரம் நம்மிடம் இருக்கு. இதுவரையில 256 பேர் இந்த குழுமத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இலங்கையில் இருக்கின்ற முதல் தர தமிழ் மொழி மூலமான கல்வி பேராசிரியர்கள், கல்வியாளர்களை கொண்டு வந்து பல்வேறு விதமான தலைப்புகளிலே இந்த அமர்வுகளை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய அவா. இது ஒரு பரிட்சார்த்தமான ஒரு கன்னி முயற்சியாக இன்று நடைபெறுகின்றது. அதன் காரணமாக இதனை நானே ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். இதனுடைய வெற்றி கல்வி சமூகத்தைச் சேர்ந்த உங்களெல்லாம் தங்கியிருக்கின்றது. சரியாக 7 மணிக்கு தொடங்கி சரியாக 8 மணிக்கு முடிக்க வேண்டும். நேரத்துக்கு மதிப்பு கொடுப்பது மிக உயர்ந்த ஆளுமை. ஆகவே சரியாக 7 மணிக்கு தொடங்கி சரியாக 8 மணிக்கு முடிப்பு என்பதை நோக்கமாக கொண்டு நீங்கள் அனைவரும் எதிர்வரும் சனிக்கிழமைகளிலே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொதுவாக இந்த குழுமமானது வாட்ஸ்அப் குழுமம், இது நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இது பல நோக்கங்களை கொண்டது. இறையாசியுடன் இது நீண்ட காலம் பயணிக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. முதலாவது, இதனுடைய குழுமத்தினுடைய முதலாவது நோக்கம் எப்பொழுதும் உங்கள் தொடர்பை பேணி உங்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டலும் வழங்குவது. இந்த ஊக்கம் அல்லது வழிகாட்டல் என்பது அனைவருக்கும் தேவையான இன்றியமையாத ஒரு விடயமாகும். ஆசிய சமூகமாகிய நீங்கள் என்று என்னுடன் இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கண்டி, குருநாகல், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களும், ஏற்கனவே கற்று வெளியேறிய ஆசிரியர்களும் அல்லது கல்வி முதுமானி பாடநெறி பயின்று கொண்டிருக்கின்றவர்களும் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் பொதுவான ஒரு வழிகாட்டலையும் ஊக்கப்படுத்தலையும் வழங்க வேண்டும் என்பது இந்த குழுமத்தினுடைய பிரதானமான நோக்கம் முதலாவதாக. இரண்டாவது, பல்வேறு விதமான பரீட்சைகளுக்கு உதவி செய்வது. இப்ப ஆசிரியர்களாகிய நீங்கள் அல்லது ஆசிரியர்கள் பதவி உயர்வு வருவதற்கு பல்வேறு விதமான பரீட்சைகள் நடைபெறுகின்றது. அதிபர் சோதனை, கல்வி நிர்வாக சோதனை, பல்வேறு விதமான பரீட்சைகளுக்கு பொருத்தமான வளவாளர்களை கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுவது இரண்டாவது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. மூன்றாவது, பல்வேறு விதமான பதவி உயர்கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வழிகாட்டுவது. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா முடித்தவர்கள் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் செய்வீங்க. அதன் பிற்பாடு மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசபி, அது மாதிரி பிஹெச்டி வரையில நீங்கள் முன்னேறி செல்லலாம். ஆர்வமுள்ள இளம் ஆசிரியர்கள் இங்கே இருப்பீர்கள். வழி தெரியாமல் எங்கு படிப்பது, எவ்வாறு இதை ஆரம்பிப்பது போன்ற வழிகள் தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே இந்த குழுமத்தினூடாக எங்கெங்கே என்ன விடயம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது என்ற போன்ற விஷயங்களை நாங்கள் அடிக்கடி அறிவித்து வைப்போம். அடுத்த எங்களுடைய 5வது 4வது நோக்கமாக கல்வி தொடர்பான தமிழ் மொழி மூல நூல்கள் பல பேர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நூல்கள் தொடர்பான உங்களுக்கு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது.
உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வாங்காமல் விடலாம். ஆனால் அண்மைய காலங்களில் வெளியிடப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் வெளியிடப்படுகின்ற அந்த நூல்கள் சம்பந்தமான ஒரு தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக வழங்கி கொண்டிருப்போம். இறுதியாக மிக முக்கியமானது, ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலேயும், தை மாதம் இன்று முதலாவது சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் 7 மணி தொடங்கி 8 மணி வரை இந்த ஜூமினூடாக யாராவது ஒரு கல்வியாளர் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பார்கள். அது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பாக அது அமைந்திருக்கும். அந்த வரிசையிலே இன்றைக்கு நான் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். டிபிசிகே என்ற ஒரு தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன். அடுத்த வருகின்ற சனிக்கிழமை 9ஆம் தேதி பேராசிரியர் தனராஜ் அவர்கள் 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு வேண்டிய திறன்கள் தொடர்பாக கொழும்பிலிருந்து அவர் உங்களோட உரையாற்ற இருக்கின்றார். எதிர்வரும் சனிக்கிழமை அதுக்குரிய லிங்க் எல்லாம் நாங்கள் அவ்வப்போது அனுப்பி வைப்போம். அது 9ஆம் தேதி. 16ஆம் தேதி எங்களுடைய கல்வியல் கல்லூரி விரிவுரையாளர் என்னுடைய மாணவன் திருவாளர் நிதிகரன் அவர்கள் இலங்கையினுடைய கல்வி பிரச்சனை, ஒப்புட்டு கல்வி அல்லது கல்வி நிர்வாக சேவைக்கு பொருத்தமான வகையிலே இலங்கையினுடைய கல்வி பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் உரையாற்றி இருக்கின்றார். அடுத்தடுத்த அமர்வுகளிலே இலங்கையில் உள்ள முதல் தர கல்வியாளர்கள் உரையாற்றுவார்கள். அதுக்குரிய ஏற்பாடுகளை நான் முன்னெடுப்பேன். இது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக அமைகின்றது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக நடைபெறப் போகின்றது ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமைகளில், இறுதி சனிக்கிழமைகளில் ஆன்லைன் மூலமாக ஒரு வினாவிடை போட்டி. ஒன்னிலை மூலமாக இந்த அமர்வுகளிலே நடத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக, கல்வியாளர்கள் பேசுகின்ற விடயங்கள் தொடர்பாக ஒரு 30 நிமிஷம் நாங்கள் சரியாக மாதிரி எண்ணம் திட்டமிடவில்லை. என்னுடைய மாணவன் தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கின்ற நிறுவன் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்வார். அவரும் தற்பொழுதோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த பணியை செய்வார். இந்த வகுப்புகளிலே நடைபெறுகின்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு குறிக்கப்பட்ட நேரத்தில், அந்த நேரம் எல்லாம் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நேரத்திலே ஒரு ஆன்லைன் எம்சிக்யூ ஆன்லைனிலே நீங்கள் விடையளிக்கின்ற ஒரு போட்டி ஒன்று நடைபெறும். ஒரு போட்டியிலே நீங்கள் 100 மார்க்ஸ் பெற முடியும். 100 மார்க்ஸ். ஆகவே இந்த 100 மார்க்ஸ் அடிப்படையிலே உங்களுடைய வரவுகள் பதிவு செய்யப்பட்டு ஜூலை மாதத்திலே அதில் வெற்றி பெற்ற முதல் 5 பேருக்கு விருதுகள் வழங்கப்படும். மொத்த புள்ளி 100 மார்க்ஸ் ஒவ்வொரு அமர்வுகளிலேயும் 100 புள்ளி கணிப்பீடு செய்யப்பட்டு இறுதியாக மொத்த புள்ளி அடிப்படையிலே முதல் 5 தெரிவு செய்யப்பட்டு பெரும்பாலும் 7 செஷன், 7 இல்லை, ஒரு மாதத்தில் 4 என்று சொன்னால் ஜூலை மாதம் 7 மாதம் 28 செஷன் அப்படி வரும். 28 செஷன்லையும் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற முதல் 5 பேருக்கு விருதுகள் வழங்கப்படும். இது சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் நான் பின்னர் அறிவிப்பேன். ஒரு மாதத்தில் ஒன்றுன்னா கூட 7 போட்டி தான் வரும். ஒரு மாதத்தில் உண்டு கடைசி சனிக்கிழமையில். அப்போ இறுதி சனிக்கிழமைகளில் போட்டி நடைபெறபடியால் மொத்தமாக 7 போட்டிகள் வரலாம்னு நினைக்கின்றேன். ஆகவே 700 மார்க்ஸுக்கு கணக்கு பார்த்து அதிகூடிய புள்ளிகளை பெற்ற முதல் 5 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். அவருக்கு நாங்கள் ஜூலை மாதத்திலே நடைபெறுகின்ற ஒரு பொருத்தமான விழாவின் போது உங்களுக்கு நாங்கள் அந்த விருதுகளை வழங்கி வைப்போம். இதுதான் இந்த குழுமத்தினுடைய பிரதானமான நோக்கம். பயனுள்ள வகையிலே அமையணும் என்றதிலே நான் மிக கவனமாக இருக்கிறேன். தேவையற்ற விஷயங்கள் இந்த குழுமத்தில் இடம்பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி யாருமே இதில் எந்த தகவலும் போடாத மாதிரி நானே பொறுப்பாக இருந்ததை முன்னெடுத்தி படுகின்றேன். ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் இந்த விடயங்களை நீங்கள் வரவேற்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்பது என்னுடைய பெரு நம்பிக்கையாகும். இன்றைய தலைப்பிலேயே நான் டிபிசிகே என்ற ஒரு விடயம் சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். கல்வி முதுமானி கற்கின்ற மாணவர்கள் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஏனையவர்கள் இதை இன்றுதான் முழுமையாக அறியப் போகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியர் என்பவர் மிக பிரதானமான ஒரு சேவையாளர். இந்த ஆசிரியர் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் சமகாலத்திலேயும் முக்காலத்திலேயும் பல கல்வியாளர்களால்
பேசப்பட்டிருக்கின்றது. பொதுவாக உலகிலே தலை சிறந்த 10 பேரிடம், உலகத்தில் இருக்கின்ற 10 பேரிடம் உங்களுடைய தற்போதைக்கு நிலைக்கு காரணம் யார் என வினவப்பட்ட போது, உலகிலே இருக்கின்ற மிக பிரபலியமான 10 பேரிடம் உங்களுடைய இந்நிலைமைக்கு காரணம் யார் என வினவிய போது, அவர்களில் 8 பேர், 80% 8 பேர் அதற்கு காரணம் எமது ஆசிரியர் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியருக்கு ஒரு பெருமதி இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள் மாணவரின் ஆற்றலை கட்டியெழுப்புவதற்கான கருவி. 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள் நீங்க தான். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்களில் அதிகமான பேர், சில பேர் ஆசிரியர் அந்த பதவி உயர்வு பெற்றவர்களும் இருக்கின்றீர்கள். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர்கள் மாணவரின் ஆற்றலை கட்டியெழுப்புவதற்கான கருவி என்று சொல்லி எங்களுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கல்வி தத்துவவியலாளர் அரிஸ்டோட்டிஸ் அவர்கள், உங்களுக்கு தெரியும் அரிஸ்டோட்டிஸை பற்றி. அரிஸ்டோட்டிஸ் அவர்களுடைய கருத்து, நான் இந்த உலகிற்கு வந்தமைக்கு காரணம் என் பெற்றோர்கள். நான் இந்த உலகிற்கு வந்தமைக்கு காரணம் என் பெற்றோர்கள். இந்த உலகம் என்னிடம் வந்தமைக்கு காரணம் என் ஆசிரியர். அரிஸ்டோட்டிஸ் என்று அவருடைய மாணவன் அலெக்சாந்தர், அரிஸ்டோட்டிஸ் சொல்லவில்லை, அவருடைய மாணவன் அலெக்சாந்தர் சொன்னார். அரிஸ்டோட்டிஸினுடைய மாணவன் அலெக்சாந்தருடைய கூற்றுத்தான் இந்த கூற்று. நான் இந்த உலகிற்கு வந்தமைக்கு காரணம் என் பெற்றோர்கள், இந்த உலகம் என்னிடம் வந்தமைக்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டோட்டிஸ் என்று அலெக்சாந்தர் பதிலளித்தார். ஆகவே உலகம் தன்னுடைய கைக்கு ஒருவருக்கு கிடைப்பது அவருடைய ஆசிரியரால். உலகத்தை பார்ப்பதற்கு அவர் வழிகாட்டுகின்றார் என்ற இந்த ஆசிரியர் சம்பந்தமான ஒரு சாதகமான முன்னுரையுடன் என்னுடைய தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியருக்கு பல்வேறு விதமான திறன்கள் தேவைப்படுகின்றன. அந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு 1986ஆம் ஆண்டு சுல்மான் என்பவர் ஒரு ஆசிரியருக்கு தேவையான பல்வேறு விதமான அறிவுகளை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு ஆசிரியருக்கு தேவையான பல்வேறு விதமான அறிவுகளை பற்றி சுல்மான் என்பவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதில் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆசிரியருக்கு வேண்டிய 4 வகையான அறிவுகள். முதலாவது போதனா உள்ளடக்க அறிவு. போதனா உள்ளடக்க அறிவு, ரைட்? போதனா உள்ளடக்க அறிவு. pedagogical content knowledge. pedagogical content knowledge. pedagogical content knowledge என்று இருக்கிறபடியால் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் PCK, pedagogical content knowledge. அதில் முதல் எழுத்து K, PCK என்று சொல்லப்படுது. போதனா உள்ளடக்க அறிவு. இதனுடைய கருத்து என்னென்றால், ஒரு ஆசிரியர் என்பவர் தான் கற்பிக்கின்ற பாடத்தில் பூரணத்துவமான புலமை பெற்றவராக இருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியருடைய வைபாகம் யுனெஸ்கோ முன்மொழிஞ்சிருக்கு. அதிலேயே முதலாவதாக இதைத்தான் சொல்லியிருக்கு. போதனாசார் உள்ளடக்கு அறிவு என்பது பாட புலமை. ஒரு ஆசிரியர் அவர் கணித பாடம் கற்பிப்பவராக இருக்கலாம், தமிழ் பாடம் கற்பிப்பவராக இருக்கலாம், என்ன பாடம் கற்பிப்பவர், எந்த வகுப்பு கற்பிப்பவராக இருந்தாலும் அவர் அவருடைய பாட புலமையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயமாகும். ரைட்? அவர் பாட புலமையில் முக்கியத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும். முதலாவது அது போதனா உள்ளடக்க அறிவு. வகுப்பறைக்கு செல்லுகின்ற ஆசிரியர் தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்பது அவருடைய பிரதானமான அவாவாக இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேற்றுவது என்பது பாட விடயத்தில் சரியான எண்ணக்கருவாக்கத்தை மாணவர்களுக்கு கொடுப்பதாகும். பாட விடயத்தில் சரியான எண்ணக்கருவாக்கம், நீங்கள் கல்வி உளவியல்ல படிச்சிருப்பீங்க. பாட விடயத்தில் சரியான எண்ணக்கருவாக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் வகுப்பறைக்கு செல்லுகின்ற ஆசிரியருடைய பெரு அவாவாக இருக்கு. சரியான எண்ணக்கருவாக்கத்தை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆசிரியர் அந்த பாடத்தில் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும். அதனை
சுல்மான் அவர்கள் 1986ஆம் ஆண்டு போதனா உள்ளடக்க அறிவு PCK என்று முன்மொழிந்திருக்கிறார். PCK என்று முன்மொழிந்திருக்கிறார். அது முதலாவது. இரண்டாவது தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு, டெக்னாலஜி பெடகாஜிக்கல் நாலேஜ். டெக்னாலஜி பெடகாஜிக்கல் நாலேஜ், தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு. தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு தற்பொழுது இந்த தொழில்நுட்பம் நமக்கு COVID-19 வந்த காரணத்தால இந்த தொழில்நுட்ப அறிவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதுக்கு முதல் பல்வேறு நாடுகள் இந்த ஜூம் அல்லது இந்த ஆன்லைன் மூலமான கற்பித்தல் செயற்பாடை வழிநடத்தினாலும் கூட இலங்கையிலே நாங்கள் அதிகமாக இதை சிந்திக்கவில்லை. தற்பொழுது COVID-19 வந்த பிற்பாடு நாங்கள் அதை பற்றி சிந்திச்சிருக்கிறோம், அதில் புலமை பெற்று வருகின்றோம். இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் வகுப்பறைக்குள்ளேயே பயன்படுத்துவதற்கு கடைசியாக நாங்கள் பயன்படுத்தினது OSPயை நாங்கள் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம். அதன் பிற்பாடு மல்டிமீடியாவை தான் நாங்கள் இறுதியாக பயன்படுத்தினோம். இப்போ நாங்கள் இந்த பிக் ப்ளூ பட்டன் என்று சொல்லப்படுகின்ற மோடல் ஊடாகவும் அல்லது ஜூமின் ஊடாகவும் இவ்வாறான ஆன்லைன் வகுப்புகளை நாங்கள் நடத்துறது தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியருக்கு பாட புலமையுடன் அந்த உள்ளடக்க அறிவும் சேர வேண்டும். அதுதான் அடுத்தது தொழில்நுட்ப போதனா அறிவு, TCK, டெக்னாலஜி கண்டென்ட் நாலேஜ். அதாவது மேலுள்ள ரெண்டும், போதனா அறிவும் தொழில்நுட்ப அறிவு மாத்திரம் ரெண்டும் சேர வேண்டும். போதனா அறிவு மாத்திரம் இருந்தால் அதை மாணவர்களுக்கு முறையாக கொடுப்பதிலே சிரமம் இருக்கின்றது. தொழில்நுட்ப அறிவு இருந்து போதனா அறிவு இல்லாவிட்டால் அது பிரயோசனமே இல்லை. ஆகவே இந்த தொழில்நுட்ப போதனா அறிவு என்பது தன்னுடைய பாடப்புலமையுடன் டெக்னாலஜியும் அவரோட சேர வேண்டும். இது TCK என்று சொல்லப்படுகின்றது, தொழில்நுட்ப போதனா அறிவு. இறுதியாக கிடைக்கப்படுகின்றது தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு. தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு என்பது டெக்னிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், TPCK. டெக்னிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், TPCK. இது 3 அறிவுகள் இங்கே சேருகின்றது. 3 அறிவுகள் இங்கே சேருகின்றது. தொழில்நுட்ப அறிவு, போதனா அறிவு, உள்ளடக்க அறிவு. இந்த போதனா உள்ளடக்க அறிவு என்பது எங்களுடைய பாட புலமை பாட விடயத்தோட பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவில் நீங்கள் கல்வி பயிலுகின்ற சைக்காலஜி, டெக்னாலஜி, இந்த விஷயங்களும் சேர்வது. ஒரு வாட்சன் என்பவருடைய கருத்து, ஒரு மாணவனுக்கு இலத்தின் மொழி கற்பிப்பதாக இருந்தால் ஆசிரியர் இலத்தின் மொழியை அறிந்திருப்பது போல் மாணவனையும் அறிந்திருக்க வேண்டும். வாட்சனுடைய கருத்து, கல்வியாளர் உளவியலாளர் வாட்சனுடைய கருத்து. ஆகவே அந்த மாணவனை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய வயது, அவனுடைய தேவை என்பனவற்றுக்கு ஏற்ற மாதிரி எத்தகைய கற்பித்தலை நாங்கள் நடத்துவது, அந்த மாணவனுடைய விருப்பு என்ன, மாணவனுடைய தேவை என்ன, மாணவனுடைய கவர்ச்சி என்ன, எத்தகைய கற்பித்தல் முறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் போன்ற விடயங்களை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இது 3ம் சேரணும். தொழில்நுட்பம் சேரணும், கற்பித்தல் முறை சம்பந்தமான உளவியல் சேரணும், பாட புலமை சேரணும். இது 3ம் சேர்றதுதான் TPCK. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் சுல்மான் என்பவர் இப்படி முன்வைத்திருக்கிறார் என்ற விடயம் எங்களுக்கு தெரியாது. தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு, ரைட்? இதை ஒரு வெண்ணுருவத்தில் இவ்வாறு காட்டலாம். இந்த வெண்ணுருவத்தில் இவ்வாறு காட்டலாம். இந்த 3 அறிவுகள், உள்ளடக்க அறிவு கண்டென்ட் நாலேஜ், போதனா அறிவு பெடகாஜிக்கல் நாலேஜ், தொழில்நுட்ப அறிவு டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னாலஜி நாலேஜ். தொழில்நுட்ப அறிவு, உள்ளடக்க அறிவு, போதனா அறிவு. இது 3ம் 2 வட்டங்களாக இடைவெட்டுகின்றது. பிறகு 3ம் சேர்ந்து இடைவெட்டுகின்றது. இந்த தொழில்நுட்ப அறிவும் உள்ளடக்க அறிவும் சேர்ந்த இந்த பகுதி, இந்த கலரால காட்டப்பட்ட பகுதி தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு, TCK, டெக்னிக்கல் கண்டென்ட் நாலேஜ். இந்த 2 தொழில்நுட்ப அறிவும் உள்ளடக்க அறிவும் சேர்ந்தால் தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு. அவருக்கு பாட புலமை தெரியும், டெக்னாலஜியும் தெரியும், அவ்வளவுதான். ஒரு குறைபாடு அவர்கிட்ட இருக்கு. தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுவார், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவார், ஜூம்ல படிப்பார், ஆன்லைன்ல படிப்பார், ஏலும்
பாடத்தை பற்றிய புலமையும் அவருக்கு இருக்கு. ஆகவே இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து தொழில்நுட்ப உள்ளடக்க அறிவு டிசிகே உள்ள ஆசிரியராக இருப்பார். இங்கால பார்த்தீங்கன்னா போதனா அறிவு உள்ளடக்க அறிவு, போதனா அறிவு பிகே பெடகாஜிக்கல் நாலேஜ், உள்ளடக்க அறிவு கண்டென்ட் நாலேஜ், இது ரெண்டும் சேர்ந்த போதனா உள்ளடக்க அறிவு பிசிகே பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் பிசிகே. இவர்கிட்ட கற்பிக்கிற முறை தெரியும், உளவியல் தெரியும், டெக்னாலஜி தெரியும், ஆலோசனை குரல் வழிகாட்டல் தெரியும். நீங்க உங்களோட தொழில்வாண்மை விருத்திக்கு படிக்கின்ற பாடங்கள் சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் அவருக்கு இருக்கும், பாடப்புலமையும் இருக்கும், இரண்டும் அவருக்கு இருக்கும். ஆனால் டெக்னாலஜி இல்லை. இன்றைக்கு அதிகமான ஆசிரியர்கள் இந்த விஷயத்துக்குள்ளாம் வராங்க. போதனா உள்ளடக்க அறிவு 2022ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் யாவரும் தொழில்நுட்ப தகமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் தற்பொழுது முன்மொழிவு செய்திருக்கின்றது. ஏனென்றால் சமகால மாணவர்கள் 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள் மிக உயர்ந்த தொழில்நுட்ப திறனுடையவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பாரம்பரிய முறைகளை தவிர்த்து, பாரம்பரியமாக நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்ற இந்த முறைகளை தவிர்த்து நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துவதற்கு, அவர்களை தயாராக்குவதற்கு, அவருக்கு வழிகாட்டுவதற்கு ஆசிரியர்கள் தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமாக பூரணத்துவமான விளக்கம் பெற வேண்டும் என்று சொல்லி கல்வி அமைச்சு எதிர்பார்க்கின்றது. நல்ல ஒரு சிந்தனை. இப்ப இத்தகைய ஆசிரியர் தான் சமகாலத்தில் இலங்கையிலே மொத்தமாக 2 லட்சம் ஆசிரியர்கள் இருப்பாகிறார் இருந்தால் அதிகமான ஆசிரியர்கள் போதனா உள்ளடக்க அறிவு உடையவர்கள், பிசிகே பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். அவர்களுக்கு கற்பித்தல் முறைகள் சம்பந்தமாக பட்டமேல் கல்வி டிப்ளமாவில் நீங்கள் பயிலுகின்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வட்டம் இவருக்குள்ளே இருப்பாங்க. இந்த ஆசிரியர்கள் தொழில்நுட்ப போதனா அறிவு, தொழில்நுட்ப அறிவும் போதனா அறிவும் அவர்கள் சேர்ந்ததாக டெக்னிக்கல் பெடகாஜிக்கல் நாலேஜ் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு டெக்னாலஜி மேக்சிமம் தெரியும், கற்பித்தல் முறையும் தெரியும், ஆனால் பாட புலமை இல்லை. ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பாட புலமை அவர்கிட்ட இல்லாமல் இருக்கு இந்த ஆசிரியர்கள். ஆனால் 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் இந்த மூன்றும் சேர்ந்த இந்த நடு வட்டத்துக்குள்ள வாரவர்களாக இருக்கணும். அவங்கள டிபிசிகே டிபிஏசிகே என்றும் அழைக்கலாமா. டிபி பெடகாஜிக்கலுக்கு அந்த பிஏன்னு சேர்த்துன்னு சொல்லலாம், அல்லது டிபிசிகே என்று சொல்லலாம். டெக்னாலஜி பெடகாஜிக்கல் பிஏ கண்டென்ட் நாலேஜ், அல்லது டிபிசிகே என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்ப தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு, 3 விகுவம், 3 புலமை அவர்களிடம் இருக்கு. பாடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க, புலமை பெற்றிருப்பாங்க. கற்பித்தல் முறை சம்பந்தமாக, சைக்காலஜி சம்பந்தமாக, வழிகாட்டல் சம்பந்தமாக, ஒப்புட்டு கல்வி சம்பந்தமாக, உள்ளடங்க கல்வி சம்பந்தமாக, விசேட தேவையுடைய மாணவர் சம்பந்தமான எல்லாம் போதனா அறிவுக்குள்ள அது வரும். அதில் புலமை பெற்றிருப்பாங்க. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் இந்த நடுப்பிரதேசம், இந்த வட்டம், இந்த நடுப்பிரதேசத்தை பார்த்தீங்கன்றால் இதைத்தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன். சரியா? இது ஒருவருடைய கட்டுரையிலிருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கப்பட்டது. இது தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு. சரியா? தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு. இது டிபிஏசிகே டிபிசிகே என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சமகால ஆசிரியர்களாகிய நீங்கள், நாங்கள் அனைவரும் மூன்று மிக முக்கியத்துவம் பெற்ற விடயங்களில் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது உள்ளடக்க அறிவு என்றால் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் புலமை. போதனா அறிவு என்றால் அது கற்பித்தல் முறைகள் சம்பந்தமான விஷயம். இன்றைக்கு கற்பித்தல் நுட்பம் என்றால் என்ன, கற்பித்தல் முறை என்றால் என்ன, கற்பித்தல் முறைமை என்றால் என்ன, விசேட தேவையுடைய மாணவர்கள் என்ற உள்ளடங்க கல்வி என்றால் என்ன, பெரிய குழப்பம் ஆசிரியர்களுக்கு, பெரிய குழப்பம் இருக்கு, தெளிவில்லை. பாரம்பரிய முறையிலே இன்னும் கற்பித்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அது போதனா அறிவு. தொழில்நுட்ப அறிவு மேக்சிமம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சமகால தொழில்நுட்ப விடயங்களை உள்ளடக்கியதாக மாணவர்களுக்கு கற்பித்தலை நடத்த வேண்டும். சில பல்கலைக்கழகங்கள் கூட இப்போ எங்களோட ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அடுத்த வருடம் கல்வி தொழில்நுட்பம் என்ற பாடத்தை வந்து முழுமையாக ஆன்லைனில் நடத்த போகிறாங்க. அது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸாக இருக்காது. என்ன தொழில்நுட்பம் என்ற பாடத்தையாவது அதில் நடத்த வேணும் என்று சொல்லி
எங்களுடைய திறந்த பல்கலைக்கழகம் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. படிப்படியாக அனைத்து பாடங்களையும் ஒன்லைன் ஊடாக நடத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுகின்றார்கள். வீட்டில் இருந்த மாதிரி விரும்பிய இடத்திலிருந்து விருப்பமான இடத்திலிருந்து விருப்பமான நேரத்தில் நாங்கள் இந்த கற்பித்தலை அல்லது கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு அவசியமாக இருக்கும். ஆகவே ஆசிரியர்கள் என்பவர் இந்த தொழில்நுட்ப போதனா உள்ளடக்க அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வருட முற்பகுதியிலே வருஷ வினாவாக உங்களிடம் நான் முன்வைக்கின்றேன். இது பற்றி நாங்கள் எங்களை முறையாக வழிநடத்த வேண்டும். இது இல்லாட்டால் நாங்கள் குறைபாடுடைய ஒரு ஆசிரியராக வந்து விடுவோம். அது குறைபாடுடைய ஆசிரியராக நாங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக நான் இங்கே உங்களிடம் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருடைய வைபாகம், 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியருடைய வைபாகம் என்று யுனெஸ்கோ முன்மொழிந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இங்கே பேசியிருக்கின்றேன். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியருடைய வைபாகம் சம்பந்தமாக யுனெஸ்கோ முன்மொழிந்த இந்த விடயங்களை நான் பேசியிருக்கின்றேன். ரைட். 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரிய வைபாகம். இன்றைக்கு எம்இடி மாணவர்களுக்கு கூட இதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஆனால் ஒரு சில மாணவர்கள் தான் அதில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று பல்வேறு இடங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அல்லது கல்வி புலம் சார்ந்தவர்கள் இருக்கிறபடியால் அதை பற்றி நான் மீண்டும் பேசலாம் என்று நினைக்கிறேன். மீதியாக இருக்கின்ற 30 நிமிடம் சரியாக 8 மணிக்கு நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விடுவோம். டைமுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆசிரியருடைய வைபாகம். இப்போ டிபிசிகே என்று சொல்லப்பட்ட விடயங்களுடன் இதை எப்படி கனெக்ட் பண்ணுது என்பதுதான் நான் இப்போ உங்களிடம் சொல்ல இருக்கின்றேன். முதலாவது, இது யுனெஸ்கோவினுடைய ரிப்போர்ட். முதலாவது, ஒரு ஆசிரியர் பாட புலமை பெற்றவராக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பேசிய விடயத்தில் இது உள்ளடக்க அறிவு, கண்டென்ட் நாலேஜ், பாட புலமை பெற்றவராக இருக்கணும். பாட புலமை என்பது பல்வேறு விடயங்களை அது உபதலைப்புகளாக கொண்டிருக்கின்றது. முதலாவது, சரியான எண்ணக்கருவாக்கம். இன்று பல ஆசிரியர்கள் தாங்கள் கற்பிக்கும் பாட விடயத்திலே சரியான எண்ணக்கருவாக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த எண்ணக்கருவாக்கம் என்பது அந்த பாட விடயம் சம்பந்தமாக பூரணத்துவமான ஒரு விளக்கம். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கற்பிப்பார்கள். காரணகாரிய தொடர்புகள் இல்லாமல் அவர்கள் கற்பிப்பார்கள். ஆகவே சரியான எண்ணக்கருவாக்கம் உடையவர்களாக அவர்கள் இருக்கணும். இரண்டாவதாக, பாட ஆயத்தம். தினசரி பாட ஆயத்தம் சென்று அவர்கள் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். பாட ஆயத்தம் இல்லாமல் வகுப்பறைக்கு அவர்கள் செல்லக்கூடாது. அவருக்கு அது பெரிய பிரச்சனையும் குழப்பத்தையும் வகுப்பறையில் ஏற்படுத்தும். அடுத்தது தேடல். மாணவர்கள் இந்த இன்டர்நெட்டின் ஊடாக பல்வேறு விதமான விஷயங்களை தேடி பெறுகின்ற போது ஆசிரியர்களும் அதனை ஈடு செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு விஷயமான விடயங்களை ஆன்லைன் ஊடாக தேடி பெற்று அவற்றை மாணவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய விடயமாக இருக்கணும். அடுத்தது, கற்றலின் வாழ்நாள் மாணவன். கற்றலில் அவர்கள் வாழ்நாள் மாணவராக இருக்கணும். ஆசிரியர் தினசரி படிக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு ஓய்வு என்பது இல்லை. ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக, இது சேவை, மாணவருடைய எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சேவை என்ற காரணத்தினால் அவர்கள் கற்றலிலே வாழ்நாள் மாணவர்களாக தினசரி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதன் காரணமாகத்தான் இலங்கையிலே கடந்த காலங்களிலே 3 தவணை விடுமுறைகள் தரப்படுது. காரணம், இந்த தவணை விடுமுறைகளிலே ஆசிரியர்கள் அடுத்த தவணைக்குரிய விடயங்களை ஆயத்தப்படுத்துவது, கற்பித்த துணை சாதனங்களை செய்வது போன்ற விடயங்கள். அடுத்தது, ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். ஆசிரியர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்கள். ஆசிரியர் சம்பந்தமான பல்வேறு விதமான வைபாகத்திலே ஆசிரியர்கள் நடிகர்கள், ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள் பெற்றோர், ஆசிரியர் நண்பர், ஆசிரியர் வழிகாட்டி, ஆசிரியர் துப்பறியும் நிபுணர், ஆசிரியர் நடுவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதில் ஒரு ஆராய்ச்சி, மாணவருடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை
பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல்வேறு விதமான ஆய்வுகளை அவர்கள் வாசிக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு மாணவன் சம்பந்தமான கற்றல் பின்னடைவு அல்லது உளவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் முகம் கொடுக்கிற நேரத்தில் எழுந்தமானத்தில் நீங்க நினைக்கிற தீர்வுகளை முன்வைக்கக்கூடாது. இது சம்பந்தமான பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிகளை தீர்வுகளை நீங்க வாசித்து அதை உங்களுடைய மாணவனுக்கு எந்த அளவு பயன்படுத்தலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதுதான் ஆராய்ச்சியாளர். அதே நேரத்தில் நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நீங்க ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் ஆய்வினுடைய சிறு வடிவம் ப்ரொஜெக்ட் செய்திட்டம் என்று சொல்றோம். செய்திட்டமாகவோ அல்லது ரிசர்ச்சாகவோ மாணவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சம்பந்தமாக அவனுக்கு பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், கற்றல் இடர்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் என்பவர் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். அப்ப இந்த பாடப்புலமை என்ற விடயத்துக்குள்ளே இந்த 5 விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. இது நான் ஏற்கனவே சொன்ன TPCK டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜில் கண்டென்ட் நாலேஜ் உள்ளடக்க அறிவுக்கு இது பொருத்தமாக அமைகின்றது. அடுத்த 2வதாக உயர் தொழிற்தகமை ப்ரொஃபஷனல். நீங்க படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, MED போன்றவையெல்லாம் இந்த உங்களுடைய தொழிற்தகமையை விருத்தி செய்வது. கல்வித்தகமை என்பது உங்களுடைய அறிவோட சம்பந்தப்பட்டது. தொழிற்தகமை என்பது நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்களோ, என்ன தொழில் செய்கின்றீங்களோ அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக நீங்கள் கற்றுக்கொள்வது தொழிற்தகமையாகும். ஒரு பல் வைத்தியர் பல் சம்பந்தமான பூரணத்துவமான விளக்கத்தை கற்றிருப்பார். அவரிடம் கண்ணை கொண்டு காட்ட நாங்கள் முடியாது. அவர் சொல்லுவார் கண் டாக்டர்கிட்ட போங்கன்னுவார். அது மாதிரி கண் டாக்டர்கிட்ட எங்களோட ஹார்ட் பிரச்சனையை கொண்டு காட்ட முடியாது. அவர் கண்ணை மட்டும்தான் படிச்சிருப்பார். அதே போன்று ஆசிரியர் என்பவர் மாணவருக்கு எப்படி போதனைகளை செய்யலாம், எந்த முறைகளை பயன்படுத்தலாம், மாணவருடன் எவ்வாறு நாங்கள் தொடர்புகளை பேணலாம் போன்ற தொழிற்தகமை பெற வேண்டும். இது போதனாசார் அறிவு. நான் ஏற்கனவே சொன்ன TPCKயில போதனாசார் அறிவாக அமைகின்றது. இதில் கற்பித்தல் உத்திகள், உபகரண பயன்பாடு, புதிய தகவல் தொழில்நுட்பம், உளவியல் தேவைகள், மதிப்பீட்டு முறைகள், மதிப்பீடு, கணிப்பீடு, மதிப்பீடு எப்படி நடத்துறது, பல்வேறு விதமான ஆய்ந்தறி மதிப்பீடு, இடையிட்ட மதிப்பீடு, நியதி மதிப்பீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஹலோ ஹலோ என்னுடைய சத்தம் கேக்குதா? உங்களுக்கு சத்தம் கேக்குதா? ஓம் சார். ஓம் சார், அந்த ஸ்லைட்ஸ் வரல சார். ஓ, ஸ்கிரீன் வரல சார். ஸ்லைட் ஷோ வரல. ஸ்கிரீன்ல ஸ்லைட் வரல சார். ஓகே, நான் அந்த ஸ்லைட்ஸை குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே, என்ன பிரச்சனை? நீ அதை நாங்க திரும்ப செட் பண்ண வந்தால் திரும்ப எல்லாம் அப்செட் ஆகிரும். தெரியல என்ன விடயம் மட்டும் எனக்கு தெரியல. ஆனா இங்க காட்டுது, ஸ்கிரீன்ல காட்டுது. அது முதல்ல இருந்து செட் பண்ண ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு போட்டா சரி வருமா? உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ற இடம் அந்த ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஓகேயா? ஷேர் ஆகுது சார். சரி. ஆம் சார், ஷேர் ஆகுது. ஓகே சார். ஓகே, थैंक यू சார். थैंक यू சார். அதோட நீங்க சொல்லணும். அப்படி சொல்லுவது கஷ்டமா இருந்தால் டெக்ஸ்ட் கூடாக அனுப்பலாம். அதில் சட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு இருக்குது, அதில் போட்டு விட்டீங்கன்னா நான் அதை செய்து விடுவேன். ரைட், இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், கழிச்சிட்டேன் விஷயத்தை சொல்கிறேன். இந்த இதை நான் குரூப்பில் போடுறதிலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போட்டு விடலாம் வகுப்பு முடிஞ்ச உடனே. ரைட், 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆசிரியருடைய வைபாகம் யுனெஸ்கோ ரிப்போர்ட், பாடப்புலமை, அதில் நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். 2வது உயர் தொழிற்தகமை. இந்த பாடப்புலமை என்பது கண்டென்ட் நாலேஜ், TPCK என்ற விடயத்தில் கண்டென்ட் நாலேஜ். 2வது உயர் தொழிற்தகமை பெடகாஜிக்கல் நாலேஜ், போதனாசார் அறிவு. கற்பித்தல் உத்திகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். கற்பித்தல் முறை, கற்பித்தல் நுட்பம், கற்பித்தல் முறைமை என்று வேறு வேறு பெயர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், அந்த விஷயங்கள். அடுத்து உபகரண பயன்பாடு, கற்பித்த துணை சாதனங்களை எப்படி பயன்படுத்துறது, டெக்னாலஜி வகுப்பறையில் எவ்வாறு யூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்க வேண்டும் போன்ற விடயங்கள்.
புதிய தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயம், உளவியல் தேவைகள், மாணவன் தேவை என்ன, விருப்பம் என்ன, கவர்ச்சி என்ன, நாட்டம் என்ன, எந்த வயது பிள்ளைக்கு எந்த மாதிரி படிப்பிக்கிறது போன்ற விஷயங்கள், மதிப்பீட்டு முறைகள், இதெல்லாம் ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்கணும். இது போதனா உள்ளடக்க அறிவு. அடுத்தது தொடர்பாடலில் பிரத்யேக திறன். இது ஒரு ஆசிரியருக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம். ரைட்? தொடர்பாடலில் பிரத்யேக திறன். தொடர்பாடல் என்பதும் போதனா உள்ளடக்க அறிவுக்குள்ள வரும். தொடர்பாடல் நான் நினைக்கிறத அப்படியே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகங்களும் எந்த விதமான தெளிவின்மையும் இல்லாத மாதிரி அது மாணவர்களுக்கு சென்றடைகிறதா இந்த தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆசிரியருக்கு வேண்டிய 10 டாப் 10 சாஃப்ட் ஸ்கில் என்று இப்போ புதிய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நான் ஒரு நாளைக்கு பேசலாம். டாப் 10 சாஃப்ட் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப தொடர்பாடலில் பிரத்யேக திறன், சிறந்த குரல் வளம், தொனி, மொழி விருத்தி, தெளிவான எழுத்து, பாடி லாங்குவேஜ், முகபாவம், தெளிவான விளக்கத்துடன் பேசுதல். இதுல பல்வேறு விதமான ஆசிரியர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு தான் நினைக்கிறத மாணவர்களுக்கு கொடுப்பதிலே பிரச்சனை இருக்கு. அவர்கள் நினைக்கின்றார்கள் தான் கதைப்பது, தன்னுடைய வசன நட, தன்னுடைய மொழி விருத்தி மாணவர்களுக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மாணவர்களுக்கு அதில் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான கவனங்களை செலுத்த வேண்டும். அடுத்தது மாணவர்களை பங்காளிகளாக பயன்படுத்தும் ஆற்றல். மாணவர்களை பங்காளிகளாக பயன்படுத்தும் ஆற்றல். எந்த ஒரு விடயத்திலையும் பங்காளிகளாக மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது கிட்டத்தட்ட வகுப்பறை செயற்பாட்டிலே குழு கற்பித்தல், கண்டறிமுறை கற்பித்தல் போன்ற விடயங்களோட தொடர்பட்டது. ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் மாத்திரம் துலங்கக்கூடாது. துலங்கலுக்கு எதிர்க்கிறது தூங்கல். ஆசிரியர் துலங்கலும் மாணவர் துலங்கலும் அங்கு இருக்க வேண்டும். ஆசிரியர் துலங்கலும் மாணவர் துலங்கலும் இருக்க வேண்டும். ஆசிரியருடைய செயற்பாட்டுக்கேற்ப மாணவருடைய துலங்களும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மாணவர் மையம் என்று சொல்லப்படும். தற்பொழுது இந்த ஆசிரியர் மையம் என்ற விடயத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று மாணவர் மையத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆசிரியர் மையத்தை பற்றி நாங்கள் பாரம்பரியமாக கதைச்சு வந்தோம். வகுப்பறையிலே ஆசிரியர் எஜமானா இருப்பார். அவர் கற்பித்தல் முறை விரிவுரை முறையா இருக்கும். அது ஆசிரியர் மையமான கற்பித்தல் முறை. தற்பொழுது மாணவர் மையத்தை பற்றி பேசுகின்றோம். வகுப்பறையிலே மாணவன் தான் எஜமான். மாணவனுக்கு விஷயங்கள் தெரியும். நாங்கள் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து அவனை வழிகாட்ட வேண்டும் என்பது இந்த விடயத்துக்குள்ளே அடக்கப்படுகின்றது. ஆகவே அந்த மாணவர்களை பங்காளியா மாற்றும் நேரத்தில் அவர்கள் உயிரோட்டமாக கவனம் செலுத்துவதாக, ஆசிரியர் சேர்ந்து வழிநடத்துவதாக, ஆசிரியர் மாணவர் உறவை வலுப்படுத்துவதாக இருப்பார்கள். அடுத்த குழு வேலைப்பாடு. மாணவருடைய புத்தாக்க சிந்தனை, முடிவெடுக்கும் திறன், பிரச்சனை விடுவிக்கும் திறன் போன்ற விடயங்களுக்கு இந்த குழு வேலைப்பாடு மிக அவசியமாக இருக்கின்றது. ரைட்? அடுத்தபடியாக வீட்டு வேலை. வீட்டு வேலை கொடுக்கிற வேளையிலே பிள்ளைகள் வீட்டுக்கு ஆசிரியரையும் பாடத்தையும் கொண்டு செல்லுகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். ஒரு வீட்டு வேலை ஆசிரியர் கொடுக்கிற வேளையிலே சில மாணவர்கள் வீட்டை போனுடனே முதல் வேலையாக ஹோம்வொர்க்கை செய்வார்கள், வீட்டு வேலையை செய்வார்கள், அல்லது தன்னுடைய கடமையை எல்லாம் முடிச்சு போட்டு வீட்டு வேலையை செய்வார்கள். வீட்டில் பெற்றோர் நீ படிக்க இல்லையான்னு கேட்டால் எனக்கு வீட்டு வேலை தரல என்று சொல்ற மாணவர்களும் இருக்கிறார்கள். சுயகற்றல் என்பதும் வீட்டு வேலை என்பதும் உண்டாக சில மாணவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே வீட்டு வேலையை நாங்கள் கொடுக்கிற வேலையிலே அது மாணவனை தூண்டக்கூடிய மாதிரி, மாணவர் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் வீட்டிலேயே அவன் பாடத்தோட தொடர்புபடுத்துவான். பெற்றோர்கள் வைப்பாங்க, இது ஆருடைய ஹோம்வொர்க், யார் உங்களுக்கு இந்த ஹோம்வொர்க்கை தந்து, ஆசிரியர் பேரை அவன் சொல்லுவான். அந்த ஆசிரியரை பற்றி பெற்றோர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆகவே மாணவர்களை பங்காளிகளாக மாற்றுகின்ற விடயங்கள் உளவும் சம்பந்தப்படுகிறது. மாணவர் துலங்கல், ஆசிரியர் துலங்கல், குழு வேலைப்பாடு, வீட்டு வேலை. அடுத்தது ஊக்குவிப்பும் வரவேற்பும். மாணவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் மாணவர்களை ஊக்குவிப்பு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவர்கள் பாடத்தில் நாட்டம் கொண்டவர்களாக, விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வில்லியம் ஆதர்வோர்ட் என்பவருடைய கருத்து, வில்லியம் ஆதர்வோர்ட், சராசரி ஆசிரியர் கூறுகின்றார், நல்ல ஆசிரியர் விளக்குகின்றார், மிக நல்ல ஆசிரியர் செய்து காட்டுகின்றார், சிறப்பு மிக்க ஆசிரியர் அதாவது வெற்றிகரம் ஆசிரியர்
தூண்டுகின்றார். வில்லியம் ஆதர் வோட் என்பவர் 4 வகையான ஆசிரியர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். சராசரி ஆசிரியர் கூறுகிறார் என்றால் அவர் விரிவுரை முறையில படிப்பிப்பது மட்டும்தான் பாரம்பரிய ஆசிரியர் மைய கற்பித்தல் முறை. சராசரி ஆசிரியர் கூறுகின்றார். நல்ல ஆசிரியர் விளக்குகின்றார். அவர் கூறுவதோடு விஷயங்களையும் விளக்குகின்றார். நல்ல ஆசிரியர். மிக நல்ல ஆசிரியர் செய்து காட்டுகின்றார். அவர் பிராக்டிக்கல் குழு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்கிறார். எல்லாத்தையும் விட சிறப்பு மிக்க ஆசிரியர் தூண்டுகின்றார். அவர் தூண்டிக்கொண்டே இருப்பார். நான் உங்களை தூண்டுகின்றேன். உங்களை சும்மா வீட்டில் இருந்த உங்களை எல்லாம் ஒரு ஒரு குழுவுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு முன்னேற்பாடு ஒன்றை நாங்கள் வழி நடத்துகின்றோம். உங்களை நான் தூண்டுகின்றேன். இந்த சமூகத்துக்கு கற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ளே வருகின்றது. ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்ற பெரிய ஆதங்கம் வருகின்றது. அதை நான் உங்களை எல்லாம் சேர்த்து பிடித்திருக்கின்றேன். ஆனால் 33 பேர் தான் இணைந்திருக்கிறீங்க. அது துரதிர்ஷ்டவசம். ஏனோ தெரியல. 854 பேர் 56 பேர் குழுவில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் இணையில்லை, என்னோ தெரியல. ஆனால் படிப்படியாக இதில் முக்கியத்துவம் அறிந்து அவர்கள் இணைந்து கொள்வார்கள். தூண்டுகின்றார். ஆகவே நீங்க வகுப்பறையில மாணவர்களை தூண்டணும். உற்சாகப்படுத்தி மாணவர்களை தூண்ட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வரவேற்றல். அவர் என்ன காரியம் செய்து வந்தாலும் அதை நாங்கள் மோட்டிவேட் பண்ணோம். அதை வரவேற்கணும் அவர்களை. அடுத்து இதெல்லாம் தொழிற்தகமைக்குள்ளாம் வருது. போதனாசார் அறிவுக்குள்ளான் இதெல்லாம் வருகின்றது. கணிப்பு கொடுத்தல். கணிப்பு கொடுத்தல் என்றால் அவர்களையும் ஒரு மனிதராக நினைக்கிறது. அவங்களோட பேரை சொல்றது, அவங்களோட கிட்ட போறது, அவங்களோட கொப்பியை திருத்துறது, அப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் கணிப்பு கொடுத்தலுக்குள்ள வருகின்றது. அடுத்தது மாணவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது. மாணவருக்கு நாங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, நம்பிக்கை ஏற்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஏன்னா நம்பிக்கை தான் மிக முக்கியமானது. அவன் பாடத்துல நாட்டம் இல்லாம இருப்பதும் கற்றல்ல நாட்டம் இல்லாம இருப்பதும் அவருக்கு நம்பிக்கை இல்லாத காரணம். இந்த நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தினவர்கள் கடந்த கால அவருக்கு கற்பித்த ஆசிரியர்கள். அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவனும் உன்னால் முடியும். சமகாலத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம், சாதனையாளர்கள் எல்லாம், வெற்றியாளர்கள் எல்லாம் உங்களை போன்று மாணவர்களா இருந்தவர்கள். உங்களால் எதிர்காலத்தில் ஒரு தலைவர்களாக வர முடியும். நீங்கள் எதிர்கால தலைவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதும் ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான கடமை. போய் பாடத்தை படிப்பிச்சோமா, சிலபஸை முடிச்சோமா, சோதனையை வச்சோமா, எந்த வேலை முடிஞ்சு நினைப்பவர்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமில்லாத ஆசிரியர்கள். சிலபஸ் முடிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு அது சென்றடைஞ்சிருக்கா, மாணவருக்கு அது நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற விடயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தாமல் அவர்கள் சிலபஸ் முடிப்பார்கள். கல்வி அதிகாரிகளும் சிலபஸ் முடித்தார்களா என்று கேட்பார்கள். இதே வேலையாக, மிஷனரி வேலையாக நாங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம். பிரச்சனை இனங்காணலும் தீர்த்தலும். பிரச்சனை இனங்காணலும் தீர்த்தலும். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் வகுப்பிலே முகம் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன்னா, ஆராய்ச்சியாளர், ஆசிரியர் என்பவர் ஒரு ஆராய்ச்சியாளர். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆசிரியர் முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றார். மாணவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனையோடு வருவார்கள். இந்தியாவிலே பேச்சிலே நிபுணத்துவம் பெற்ற கலிங்கமுத்தி அவர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. அவருடைய பேச்செல்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஆசிய தினம் ஒன்றிலே பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு முன்னாலே அவர் பேசினார். ரைட்? அவர் பேசினார், மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் பொழுது புத்தக சுமையுடன், மனச்சுமையுடன் வருகின்றனர். பிரச்சனை. மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் பொழுது புத்தக சுமையுடன், மனச்சுமையுடனும் வருகின்றனர். ஆசிரியர் அவருடைய மனச்சுமையை தீர்த்து புத்தக சுமையுடன் மீண்டும் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் அது சம்பந்தமான அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உளவியல் பிரச்சனைகள், கற்றல் தொடர்பான பிரச்சனை, கணித பாடம் விளங்குதில்லை, கணித பாடம் விளங்குதில்லை, விஞ்ஞான பாடம் விளங்குதில்லை, ஆங்கில பாடம் விளங்குதில்லை. மிகவும் பின்தங்கிய பிரதேசங்கள்ல, அதிகஷ்ட பிரதேச மாணவர்களுக்கு
ஆங்கில பாடம் சம்பந்தமாக, கணித பாடம் சம்பந்தமாக போதுமான விளக்கம் இல்லாமல், வழிகாட்டல் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். சமூகமயமாதல் தொடர்பான பிரச்சனை. ஒரு மாணவன் வகுப்பறையிலே தனித்திருப்பது, எந்த விதமான நிகழ்விலையும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். இந்த நேரத்தில் எல்லாரும் விளையாட போயிடுவாங்க, கெண்டினு போயிருப்பாங்க, வகுப்பறையில் இருப்பான், ஒரு மரத்துக்கு ஒதுங்கி கொண்டிருப்பான். விளையாட்டு போட்டி நடக்கும், அவன் அங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கி கொண்டிருப்பான். இது சமூகமயமாதல் தொடர்பான பிரச்சனைகள். இந்த சமூகமயமாதல் தொடர்பான பிரச்சனைகளை பிள்ளைக்கு நாங்கள் அந்த பிரச்சனைக்குரிய காரண காரியங்களை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை ஆசிரியர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்ய வேண்டும், தன்னுடைய கற்பித்தலோடு சேர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே ஒரு ஆசிரியர் என்பவர் பல்வேறு ஆற்றல் கொண்டவராக, பல்வேறு காரியங்களில் மாணவனுக்கு தீர்வை கொடுப்பவராக இருக்க வேண்டும். பிரச்சனை இனங்காணல், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஒரு உயர்ந்த ஸ்கில். உயர் அறியசார் ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண அறியசார் ஆட்சி நீங்க படிச்சிருப்பீங்க சைக்காலஜில. சாதாரண அறியசார் ஆட்சியில கவனம் செலுத்துதல், ஞாபகப்படுத்துதல் சின்ன விஷயம். உயர் அறியசார் ஆட்சியில ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகளை தீர்த்தல், தீர்மானம் மேற்கொள்ளல், அதிகூடிய ஞாபகம் போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இது உயர் அறியசார் ஆட்சி. இது எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு எக்ஸ்பர்ட். அப்ப எப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். ஒரு ஆசிரியர் என்பவர் சமூக பொறிமுறைக்குள் மாட்டிக்கொண்ட ஒருவர். ஒரு ஆசிரியர் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒரு ஆசிரியர் என்பவர் உயர் விழுமியம் போடுகின்றவர் ஒருவராக இருக்க வேண்டும். உயர் விழுமியம், சமய கோட்பாடு, நடைமுறைகள் போன்றவற்றை அவர் பின்பற்றவராக இருக்க வேண்டும். பொருத்தமான உடை ஒரு ஆசிரியருக்கு, ஒரு அதிபருக்கு வேண்டிய உடைகள் இருக்கு, பொருத்தமான உடைகள். அப்போதான் மாணவர்களும் அந்த உடையை அணிந்து கொள்வார்கள். அது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன், பல பேர் மனதை கவர்ந்து கொண்டவர் ஒரு ஆசிரியர் என்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். ஆசிரியரை தான் மூடலா பிள்ளைகள் எடுப்பாங்க, விட்ட போய் சொல்லுவார்கள். ஆண் ஆசிரியரை பற்றி அப்பாட்ட சொல்லுவாங்க, பெண் ஆசிரியை பற்றி அம்மாட்ட சொல்லுவாங்க. எங்களோட ஆசிரியர் என்ன அழகாக சாரி கொடுத்து வர்றா, என்ன அழகாக கதைக்கிறா, என்ன அழகாக என்ன நேசிக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் காண்கின்ற ஒரு பெருமதியான நபர் ஆசிரியர் தான். ஆகவே அந்த உடை மிக முக்கியமானது. நேர்மையானவர், பக்கச்சார்பு இல்லாம, மத ரீதியாக, சமய ரீதியாக, பிரதேச ரீதியாக, பால் ரீதியாக வேறுபாடு காட்ட சார் நீங்க பேசுறது விளங்குது இல்லை சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உங்களோட மியூட் இப்பதான் இவ்வளவு நேரம் மியூட் பண்ண பண்றீங்க. ஓகே. கரண்ட் போய் வந்ததால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. தொழில் மகத்துவம் போல நாங்கள் தொழிலை நேசிக்கணும். விரும்பியோ விரும்பாமலோ ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருப்போம். வந்த பிற்பாடு இறைவனால் நாங்கள் நியமிக்கப்பட்டோம் என்ற அடிப்படையில் அந்த தொழிலை நாங்கள் மதிக்க வேண்டும். மிக முறையாக இந்த ஆசிரியர் சேவையை நீங்கள் செய்தீர்களா இருந்தால்
உங்களோட பதவி உயர்வுகள் எதிர்காலத்திலே உங்களுக்கு இறைவன் நல்ல ஒரு கிஃப்ட்டை தருவான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நேர்மனப்பாங்கு கொண்டவராக இருக்கணும். எப்பொழுதும் தொழில் சம்பந்தமாக, பாடசாலை சம்பந்தமாக, மாணவர் சம்பந்தமாக பாசிட்டிவாக சிந்திக்கணும். ஒரு பாடத்தில் அவன் குறைவான புள்ளியை எடுத்தானாக இருந்தால் அவன் உதவாதவன், அவனுக்கு வாழ்க்கை சரி வராண்டெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. அவரை நாங்கள் மோட்டிவேட் பண்ணணும். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆண்டு 5ல் கொடி கட்டி பிறந்தவர்கள், ஓயில் நல்ல ரிசல்ட் எடுத்தவர்கள், ஏயில் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்டாக வந்தவர்கள் எத்தனை பேர் கவுண்ட் போயிருக்கிறாங்க. அதனால நாங்கள் கல்வி சம்பந்தமாக எந்த மாணவனையும் நாங்கள் முன்கூட்டியே எதிர்கூற முடியாது. அது ஒரு நீண்ட பயணம். அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தால் அவர் மாறிக்கொண்டு போயிடுவார். சரியோ? ஆகவே நாங்கள் எந்த மாணவர் சம்பந்தமாக நேர்மனப்பாங்கு கொண்டவராக இருக்கணும். நிறுவனத்தை மதிக்கணும். நாங்கள் எந்த நிறுவனத்தில் கடமையாற்றினவராக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கும். அதை நாங்கள் மதிக்கணும். கடமை உணர்வு எங்களுக்கு இருக்கணும். இது எங்களுடைய கடமை. பாடசாலையிலே பல்வேறு விதமான கடமைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறீங்க. அந்த கடமை உணர்வு உங்களுக்கு இருக்கணும். மற்ற கல்வி சமூகம், பாடசாலை சேர்ந்த கல்வி சமூகத்தை நாங்கள் மதிக்கணும். பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், கல்வி அதிகாரிகள் போன்றவற்றை மதிக்கணும். அடுத்தது எங்களை நாங்கள் விருத்தி செய்யணும். அதுக்கு இந்த குழுமம் உங்களுக்கு உதவி செய்யும். தர விருத்தி, புது புது விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு சில விஷயமாவது அறிஞ்சிருப்பீங்க, 100% அறிஞ்சிருக்கலாம், ஒரு சில விஷயமாவது அறிஞ்சிருக்கலாம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் அல்லது நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் ஏற்பாடு செய்கிற நேரத்தில் நீங்கள் பங்களிப்பு செய்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளும். எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது என்பது இன்று வரை இருக்கட்டும். இனி நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக மாறணும். ஆகவே உங்களுடைய தகமையும் விருத்தி செய்யணும், உங்களுடைய பண்பையும் விருத்தி செய்யணும். பண்பு விருத்தி என்பது குவாலிட்டி டெவலப்மெண்ட். பல விஷயங்களை நீங்கள் தெரிந்தவர்களாக இருக்கணும். ரைட்? ஆகவே இந்த 8 விடயங்களும் யுனெஸ்கோ முன்வைத்திருக்கு. 21ஆம் நூற்றாண்டுக்கு 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு தேவையான வகிபாகங்கள் என்று சொல்லி யுனெஸ்கோ முன்வளித்த இந்த 8 விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது என்னுடைய ஆசிரியர் மகிழ்ச்சிகரமான பாடசாலை என்ற ஒரு புத்தகம் நான் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான கட்டுரைகள் இருக்கு. இது சம்பந்தமாகவும் ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக முன் வச்சிருக்கிறேன். சரியா? வெற்றி பெற விளையாடுங்கள், தோல்வியை தவிர்ப்பதற்கல்ல. இது சிஃப்கரா என்பவருடைய ஒரு வாக்கு. சிஃப்கரா யூ கேன் வின் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நல்ல ஒரு புத்தகம், நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். அந்த புத்தகத்தினுடைய முகப்பை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுவேன். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. புகாரசங்கம் புத்தக சாலையில் வாங்கலாம். பெறுமதியான புத்தகம், நல்ல உளவியல் கருத்துக்களோட பல விஷயங்களை முன்வழிஞ்சிருக்கிற ஒரு புத்தகம். எல்லா ஆசிரியரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். யூ கேன் வின், உங்களால் வெல்ல முடியும். அதில் அவருடைய வாசகம், வெற்றி வர விளையாடுங்கள், தோல்வியை தவிர்ப்பதற்கல்ல. நாங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தில் பங்கு பெற்ற நேரத்தில் அது நாங்கள் தோல்வியை தவிர்க்கிறோம். இப்போ மாணவர்களை தமிழ் தின போட்டிக்கு அனுப்புகிறோம், விளையாட்டு போட்டிக்கு அனுப்புகிறோம், மாவட்ட போட்டிகளுக்கெல்லாம் அனுப்புகிறோம். ஆனால் பங்கு பெற்றது மூலம் தோல்வியை தவிர்க்கிறோம். நாங்கள் அந்த பங்கு பெற்றி தோல்வி தவிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். வெற்றி பெற விளையாடுங்கள், தோல்வியை தவிர்ப்பதற்காக அல்ல. வெற்றிகரமான கற்பித்தலை நடத்துங்கள், பாட நேரத்தை வீணாக்குவதற்காக அல்ல, நேரத்தை கடத்துவதற்காக அல்ல. இதுதான் அவருடைய கருத்தையோட நான் இந்த விடயத்தை முடிவு கொண்டு வரேன். சரியாக 8 மணி, எதிர்வரும் சனிக்கிழமை சரியாக 7 மணிக்கு தொடங்கும். பேராசிரியர் தனராஜ் அவர்கள் நிறைய பேசக்கூடிய ஒருவர். அவருக்கு டைம் கொடுக்கணும். ஆரம்பத்திலே நான் அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை செய்வேன். அதன் பிற்பாடு அவர் 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு வேண்டிய திறன்கள், சில விளைந்த தலைப்புகளும் இந்த விடயங்களும் உள்ளடக்கியதாக வரலாம் என்ற விடயத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் செய்வோம். இப்போ யாராவது ஒரு 2 பேர் உங்களுடைய வகுப்பு சம்பந்தமான உங்களுடைய ரிஃப்ளெக்டிவ் என்றால் பிரதிபலிப்பு, இந்த கலந்துரையாடல், இந்த செஷன் 1 அடுத்தது செஷன் 2 செஷன் 3 என்று போப்புது. சரியா? நீண்டகால பயணத்தில் போப்புது. இந்த செஷன் 1 சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஒரு சுருக்கமாக முன்வைத்தீங்கன்றால் நாங்கள் க்ளோஸ் பண்ணலாம். கமான், பேசுங்க. உங்களோட மைக் ஆன் பண்ணி பேசலாம். மிஸ்ஸஸ் சுதர்ஷன். யா, நல்ல விஷயம் சார். தேங்க்யூ வெரி மச். எங்களை இப்படி ஒரு போறதுக்குள்ளால எங்களை எடுத்து நீங்க இப்படி செய்யற விஷயம் நல்ல ஒரு விஷயம். இதுல நாங்களும் பார்ட்டிசிபென்ட் இருக்கிறதுக்கு நாங்க உண்மையா அதிர்ஷ்டசாலியெல்லாம் இருக்கிறோம்.
ஓகே படிச்ச விஷயங்கள் மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க அதை சொல்லி கொண்டு போக்குள்ள ஓம் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆஹ் வேற மட்டக்களப்பு கல்வியில முன்னேறி செல்ல வேணும். யார் பேசுறீங்க? பேரையும் சொல்லி உங்களோட இடத்தையும் சொன்னா நல்லா இருக்குமே. ஏற்கனவே பேசின மட்டக்களப்பு சென்டர்ல கல்வியாளர்கள். இப்போ உங்களோட பேரையும் சொல்லி சொன்னா எல்லாருக்கும் தெரியுமே. பேசினால காண இல்லை, போயிட்டீங்க. இந்த கண்டியில இருந்து நான் முஸ்ஃபிகா, வெரி குட். எனக்கு அப்போ தூர பிரதேசம் புதிய மாணவர்கள் சொல்வது எனக்கு சந்தோஷம். பழக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கம்மா. இருந்து முஸ்ஃபிகா பேசுறேன் சார். கல்வியில முன்னேறி செல்ல வேணும்னு சொல்லி மிகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரயோசனமாக இந்த வகுப்பு இடம்பெற்றது சார். மிகவும் பிரயோசனமா இருந்துச்சு. ஓகே, நான் தொடர்ச்சியாக நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் இணைஞ்சு கொள்ளுங்க. சில திட்டமிடல் வேலைகளை முன்கூட்டியே செய்து வச்சு 7 மணிக்கு சரியா. யார் அடுத்தது? ஓகே, தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேச போறீங்க? வணக்கம் சார், நான் ரினோஸ். புத்தளம் டீச் பண்றேன் சார். புத்தள சென்டர்லயா படிக்கிறீங்க நீங்க? புத்தள சென்டர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே, பேசுங்க. இன்றைக்கு ப்ரோக்ராம் சார், உங்களோட ஒரு மாறுதலோட உணர்வு இன்னைக்கு ஏற்பட்டு சார். மிக டைம் போனதே விளங்கல சார். ஓகே வெரி குட், தேங்க்யூ. உங்களை போல ஆட்கள் இணைஞ்சு கொண்டது சந்தோஷம். மிக தொலைவிலிருந்து, கண்டியிலிருந்து, புத்தளத்திலிருந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கு சந்தோஷம் நீங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறது. வேற யார் பேச போறீங்க? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். புவனாவா பேசுறீங்க? சார் குட் சார், நான் நாவலப்பிட்டியில இருக்கேன் சார், கேண்டி சென்டர் சார். சந்தோஷம், சொல்லுங்கம்மா, உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்றைய செஷன் சார் மிகவும் அருமையாக இருந்துச்சு சார். புது விஷயம் நிறைய நாங்க படிச்சுக்கிட்டோம். இனி எதிர்வரும் காலங்கள்ல உள்ள செஷனையும் மிகவும் ஆச்சரியத்தோடையும் நிறைய கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு அவாவோடையும் பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார். எங்களோட சென்டர்ல உள்ளவங்களை மீடியாக்களையும் இணைச்சு கொள்றதுக்காக நான் கட்டாயம் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுவேன் சார். தேங்க்யூ வெரி மச். எப்ப சனிக்கிழமை வருதுன்றது பார்ப்பீங்க இல்லையா இனிமேல்? தேங்க்யூ சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? மட்டக்களப்பு மாணவர்களை தவிர தூர பிரதேச ஆக்கள் பேசுவது நல்லா. எனக்கு அறிமுகம் இல்லாத ஆக்கள் பேசுறதுல நீங்க என்ன சொல்ல வாரீங்க என்பதுல எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. ரைட், நாங்கள் இதை முடிவு கொண்டு வரோம். உங்களுடைய நேரம் பெறுமதியானது. நீங்கள் வீட்டு வேலையோட உள்ள ஆக்கள் இதுவரையில் 33 பேர் இணைந்திருக்கிறீங்க. அடுத்த அமர்விலே இதை விட கூடுதலான பேர் இணைஞ்சு கொள்ளணும். நீங்கள் எல்லாரையும் அவருக்கு சொல்லுங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி. முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிங்க. இன்றைக்கு படிப்பிச்ச இந்த கலந்துரையாடல் சம்பந்தமாக கேள்விகள் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஆன்லைன் ஊடாக ஒரு போட்டியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இந்த அமர்வுகளில் ஒவ்வொரு அமர்வுகள்லையும் கற்ற விடயங்கள், முதல் 3 அமர்வுகள்லையும் கற்ற விடயம் 4வது சனிக்கிழமையில போட்டியாக ஆன்லைன் கேள்வியாக எத்தனை கேள்வி எவ்வளவு நேரம் என்றதில் நான் பிறகு அறிவிப்பேன். போட்டியில் கலந்து கொள்ளணும் என்றால் உங்களை நாங்கள் தூண்டணும். உங்களுக்கு ஒரு தூண்டல் உங்களை இதுக்குள்ள கவர்ந்து இழுப்பதற்காக அப்படியான ஒரு விடயத்தையும் செய்ய இருக்கிறேன். இதுக்கு எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜியில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவன அவர்கள் என்னுடைய மாணவர். அவர் இதுக்கு பொறுப்பு ஏற்றிருக்கார். நான் இதை மிக நேர்த்தியான முறையில் செய்வேன் என்று சொல்லி, ஆகவே அதுக்கும் தயாராகுங்க. அது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமைகளில் அது நடைபெறும். 100 மார்க்ஸ் அடிப்படையில் நடைபெறும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இரவு வணக்கத்தையும் தெரிவித்து இதனை நான் முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. ஓகே, Thank you, sir. ஓகே. Good night, sir. Good night. Good night. Thank you very much. Good night, sir. Good night. Thank you, sir. Good night, sir. Good night.